பத்னி இந்த ஊரெல்லாம் ஆளக்கூடிய அங்காள ஈஸ்வரி தாகி முத்துமாரி வேப்பிலைக்கு சொந்தக்கார விளையாட பத்னி உன்னை அழைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது தாயே. வா தொழிலுக்கு வச்சு ஓடோடி வா. உன் பிள்ளைகள் யார் என்பது மக்களிடத்தில் காண வேண்டும் தாயே. அருள் கொடுக்கும் மன்னையே அன்னை ஆதிவர சக்தியே குலக்காரியடி பத்தினியே ஊரிற்கு மக்கள்களை எல்லாம் குண்டடைக்க செய்வாயடி. அம்மா 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 நத்தவள வெள்ளையிலே வெள்ளையிலே தாய்க்கு உயர்ந்தது குலவ சத்தம் உண்மை சத்தம் சொல்லுவாங்க. ஆத்தா வாசல்ல தேடு திருவிழா கும்பாபிஷேகம் பண்ணி முளப்பாரி வாடிச்ச தாய் சாமி வர்ற கூட பிடிக்காதீங்க. பிடிச்சு வச்சுக்கினா தெய்வம் வந்து குடியாக்காது. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்க குடி விளங்க தெய்வம் இருந்தா தான் குடிய காக்கும். நம்ம வர்ற சாமியை 10-20 பேர் சேர்ந்து போட்டு அமைக்கிட்டோம்னா எப்படி வரும் தெய்வம் வீட்டுக்கு? கண்டிப்பாக நம்மள மதிக்கிற தெய்வம் விட்டு விலகி போயிடும். வர்ற தெய்வத்தை மனசார குறை ஓட்டு ஆத்தார வழங்கினாத்தான் தெய்வம் வந்து காப்பான். தூணில இருப்பா, திருமலை இருப்பா, விளையாட்டுக்காரி விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் போதும் நம்மளை தொட்டு ஆடி வரத்துக்கு. தெய்வம் கொடுத்து வச்சிருக்கணுமா? கைதட்டி குழவு ஓடுங்க. யாரும் தயவு செஞ்சு பிடிச்சு வைக்காதீங்க. சாமி வரவங்களை விடுமா ஓடிமா தாயே. யாரும் பிடிக்காதீங்க. தயவு செஞ்சு ஆடி வர வேணுமம்மா. ஆடி கரை கட்டி நல்லாடி
வந்த தெய்வம் நிற்கப்படாது. வந்து ஒரு அடையாளத்தை கரகத்தை தூக்கணும். இந்த 7 கிரகமும் தொட்ட தலையேறினாத்தான் கரகம் உயிர் பெறும். என்னங்க அத்தா 5 கரங்கள் உயிர் பெற்று இருக்கிறது. 6வது கரகம் இன்னும் மீது 2 கரகம் காத்து கிடக்குது. கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் இரட்டை பிறந்த அக்காடங்கள் சொல்லுவாங்க. உங்கரையும் காத்து கிடக்குது. ஆத்தா உனக்குன்னு இந்த ஊருக்குள்ள இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எத்தனை நாடகம் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த மகமாயி சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி நாடகத்துல இந்த 7 கரகளும் வேப்பிலை கரகம். வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, கூடுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை சொல்லுவாங்க. இந்த கரகத்தை எடுத்து தொட்டு ஆடுனோம்னா பிடித்த கரகலாம் விளையாடுற எதையும் அன்பு உள்ளவங்க தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் எந்திரிக்கலாமே. அப்படியே எந்திரிக்கமா எந்திரிக்க ஆத்தா கொஞ்சம் எந்திரிக்கமா. எங்களுக்காக இல்ல, நாங்களும் கூட மாட்டோம். மனுஷனுக்கு எந்திரிக்க கொஞ்சம் நேரம் அப்படி எந்திரிக்கமா. எந்திரிச்சு முன்னாடி வாங்க. மனுஷனுக்கு பக்கப்படலாம், தெய்வத்துக்கு பக்கப்படுறது வீடியோ இல்லப்பா. வாமா தெய்வத்துக்காக வாங்க, முன்னாடி வாங்க. ஏன்னா பெரிய ஒரு கரகம் எடுத்திருக்கிறாங்க நம்ம ஒரு இல்லைங்களே. அப்படி வாசாமி முன்னாடி வாங்கம்மா. கண்ணிகளையாத சிறு குழந்தைங்க மேல சாமி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, இப்படி கண்ணிகளையாத சிறு பிள்ளைகளா இருந்தா ஒரு 9 குழந்தைய கூட்டிட்டு வந்து எல்லையில நிப்பாட்டுங்க. சரி பண்ணி அதுல இறக்குவோம். ஆத்தாளுடைய கிரகத்தை எடுக்க இந்த விழா இளைஞர்கள் ஆண்டியப்பன் இளைஞர்கள் குழு அன்பு அண்ணா நண்பா வாங்க. கன்னிகளே பெண்கள் சாமி சொன்னீங்கல்ல, ஒரு 10 குழந்தைங்க கூப்பிட்டாங்க முன்னாடி. சிறு குழந்தைகளா 9 பேர் பக்கம் கூட்டிட்டு வாங்கினேன். உங்க இளைஞர்கள் போங்கப்பா. அப்படியே வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. இதை பெற்ற தாய் வாங்கட்டா வாங்கம்மா. வராது பிடிச்ச உட்கார வாடாய் வா. நம்மளாம் கிராமத்துல பிறந்தவங்க வாங்க. என்று நம்ம பண்பாடு நம்ம மறந்துடக்கூடாது. ஆசாமி முன்னாடி வாங்க. கூப்பிட்டு எழுப்பி இந்த ஆண்டிய அடன் இளைஞர்கள் ஆனா ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாங்க முன்னாடி அழைச்சிட்டு வாங்க. முன்னாடி கூப்பிட்டு வாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைய கூப்பிட்டு வாங்க. ஆமா, இன்னைக்கு யூடியூப் லைவ் சேனல் ஓடிட்டு இருக்கு. சரி, சில பேர் யூடியூப் கண்டு பயந்து கற்பனை சொல்லிடுறாங்க. நேரடி பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மளும் அதிகம் தானேங்க. ஆமா ஆமா, வாங்க வாங்க கூப்பிட்டு வாங்க. அது வரிசை பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்கண்ணே. இந்த தாய்மார்கள் உணவோட எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை வெக்கப்படாது ஆத்தா. கொஞ்ச நேரம் இந்த சிறு பிள்ளைங்க மேல அருள் வந்துடணும். வந்தாத்தான் இந்த கரகத்தை எடுப்பாங்க. ஆசாமி கொஞ்ச நேரம் முன்னாடி வாங்க. குலவோட தெரிஞ்சாலும் வாழ பக்கத்துல வாங்கம்மா. குலவை போடணும். முன்னாடி வாங்க. வந்துருக்கமா. குலவ சத்தமும் கும்மி சத்தமும் கேட்டா இங்க இருந்தாலும் ஆத்தா தள்ளி குதிச்சு ஓடி வருவான். தண்ணி எடுத்து கொடுப்பா. பூசாரி வேப்பனை கொடுக்குறாரு. நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த 7 கரகத்தை ஆட போகுது. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா? கை தட்டுவாங்க. எந்த முன்னாடி வாங்கம்மா. கோச்சியம் வந்துருக்கமா. ஐயா முன்னாடி வாங்க. கோவில் பூசாரி எங்க இருக்கு? அப்படி வாங்கம்மா முன்னாடி வாங்கம்மா. ஐயா இருக்கீங்க கோயில் பூசாரி. விட்டு வாங்க சொல்லி தின்னு போடுங்க. எல்லா பிள்ளைகளுக்கு தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணி முகத்துல அடிச்சு விடுங்கண்ணே. சரி சரி அடி பறிச்சு அடி. முகத்துல அடிச்ச இல்லம்மா. தன்னை வெடித்த பீடை புள்ளி சூனியம் காத்து கருப்பு ஏவல் பிள்ளை எதுவாக இருந்தாலும் இத்தோடு விலகணும். இந்த 7 முத்துமாரி இம்மனும் 7 வெள்ளியில வேணும்.
விளையாட்டி வரட்டும் தாயே முத்துமாறி அவ்வளவுதானா உன்னுடைய அருள் சக்தி மத்தவங்க விலைக்கு இல்லைங்கம்மா. கரகம் எடுக்கிறதுக்காண்டி குழந்தைகளை பாட்டுல அவங்களுக்கு முன்னாடி விட்டு மத்தாலும் விலைகள் இல்லைங்கடே முன்னாடி வந்து மறிக்காதீங்க ஐயா பூசர் ஐயா அண்ணே புலைய போட்டு கொஞ்ச நேரம் இதை கொஞ்ச நேரம் புலைய போட்டு ஆமா அதுக்காக அந்த சராசரமும் ஆளக்கூடிய அகிலாண்ட ஒரு நாயகினி சமயம் வந்து காப்பவரை சமயபுரத்தார் உன்னுடைய நீதி விளங்கணும் இந்த மக்கள் எல்லாம் சீரோடு செழிப்போடு வாழணும் மாதம் ஒன்று மழை வருகிற மக்கள் வெள்ளாமை எல்லாம் சீரோடு செழிப்போடு இருக்கணும் ஆத்தா இந்த நாட்டு மக்களை காக்கணி மரியா இல்லையா உன்னையே தேடி இன்னைக்கு விரதம் இருந்து 48 நாட்கள் விரதம் இருந்து உன்னுடைய ஆலயத்தை தேடி இன்னைக்கு கோடான குடிமக்கள் எல்லாம் விரதம் இருந்து காப்பு கட்டி பாத யாத்திரையாக உன்னுடைய சன்னதி நாடி வருகிறார்கள் ஆத்தா எதற்காக அம்மா எனக்கு இன்னும் வயதாகி கொண்டு இருக்கிறது எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு எனக்கு இன்னும் பிள்ளை செல்வம் இல்லையே பிள்ளை வரத்த கூட ஆத்தானு மடியேந்து மடிப்பிச்சை ஏந்தி முத்தளத்தூருடைய ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட ஆத்தா நீ மயங்கி இருக்க கூடாது மக்களை காக்கிறவன் நீ முன்னேறி வரணும் விலகி போக கூடாது வா தொழிலுக்கு வச்சு ஓடி வரணும் அருள் சக்தி நீதி உன்னுடைய கலையாளத்தை கரகங்கள் கும்பிடுசாமி கரையத்தை பாரு தாகி அண்ணன் இமயமலை என் மீது வந்து இறங்கணும் இந்த நாட்டு மக்களின் குடும்பம் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் சாமி கலசம் கரத்தை பாரு தாயே மலையாள 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 Thank you.
எவ்வளவு தூரம் உன்னை மரலாக அழைத்து 5 கிரகங்கள் கண்ணைகளையாத சிறுபிள்ளைக்கு மேல் ஒரு அருள் வந்து கரகம் உயிர் பெற்று விட்டது தாயே. ஏன்னா எல்லாம் தெய்வம் தான். ஆமா, சிறுபிள்ளை ஆடுனா தான் நான் ஏற்றுக்கிறோம் சொல்றதும் தெய்வம் தான். பெரிய ஆளு மேல வந்து விளையாட அந்த கரகத்தை எடுத்தது தெய்வம் தான். ஏன் சின்ன பிள்ளையதான் சாமி வந்து கரகம் எடுக்கணும் இது இருக்கிறதா கிடையாது. அதுவும் தெய்வம் தான், இதுவும் தெய்வம் தான். என்ன சிறுபிள்ளை அருளாக வரணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுகளை கிடங்குதான் சின்ன பிள்ளை நிப்பாட்டி கரகத்தை அழைச்சிருக்கிறோம். ஆத்தா உன்னோட 5 கிரகங்கள் உயிர் பெற்று விட்டது. இந்த 5 கிரகமும் இந்த புதுக்கோட்டை மாவட்ட எல்லைக்கு கட்டுப்பட்ட பகுதியில் இருக்கிறார்கள். உதவிருந்தவன் ஆஸ்தாமல முத்துமாரி, புதுக்கோட்டை எல்லைக்கு காவக்காரி திருவப்பூர் முத்துமாரி, கொன்னையூர் முத்துமாரி, இருந்தரப்பட்டியா வைத்தவாறு என்று சொல்லக்கூடிய இந்த 5 கிரகமும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கிறது. சரி சாமி. ஆனா மீதம் இருக்கக்கூடிய 2 கிரகமும் திருச்சி மாவட்ட எல்லைக்கு கட்டுப்பட்ட பகுதி. கொள்ளிடம் ஆற்றங்கரையோரமாக ஆதி சமயபுரம், அதாவது கண்ணபுரம் தான் முன்னாடி இருந்த சமயபுரத்தான இடம். அதன் பிறகுதான் சமயபுரத்துக்கு எழுதடி போனது ஆத்தா. அப்படி ஒட்டி பிறந்த அக்காதங்க ஆத்தா. அந்த திருச்சிக்காரு எங்க ஓடிய அக்கார தங்கச்சி ஒவ்வொரு நாட்டு கிடக்கு ஆத்தா. மனசாரு இறங்கி வரக்கூடாதா? ஓடிவா அம்மா. ஐயே கை தட்டலாமே தாயே ஆதிரவ சக்தியே அம்மா முத்து மாறி ஏன் அழகு முத்து மாறி ஆதிரவ வேணு மாறி இந்த ஓரையாயில் கைதட்டுங்க. பக்கத்துல வந்து ஆத்தா வருது, வந்து நிக்குது. ஆடவர பக்கத்துல தாய்க்கு பக்கத்துல வாங்கனே கண்ணத்துல வந்து பாரசாமி கரகத்தை எடுக்கணும். தாகி கண்ணபுரத்தா நீதானே அருள் வருது. சமயபுரத்தா நீ ஆடவர சந்தை கேட்கணும். அப்படி ரெண்டுக்கிறது அருள் வந்து நிக்குது. ஆத்தா மனசார வருவ துள்ளி குளிச்சு வரணும். சச்சுருவா வந்துதான் கரகத்தை எடுக்கணும். ஆண்டியப்பன் இளைஞர்களுக்கும் சிறப்புனே சூப்பர்ண்ணே. அம்மா நடலை சூடலை 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 வாடா நடலை சூடலை
ஏன் எதுவும் குறை இருக்குதா? குறை இருந்தாலும் ஆத்தா அறியாத பிள்ளைங்க மனுஷங்க தெரியாம தவறு பண்ணாலும் ஆத்தா நீதான் மன்னிச்சுக்கிறணும். அதுக்காண்டி சோதனை போட்டு பார்த்துட்டா மக்க தாங்குவாங்கடா, மனுஷ மக்க தாங்குவாங்கடா. உன் நீதி இருக்குது இல்லைன்னு நான் சொல்லல. வர்ற தெய்வம் சச்சரவா வந்தா தான் ஏத்துக்குருவாங்க. அரை முறைலாம் வர்ற வந்தாகத்தான் நின்னுக்கிற வேமா. இந்த குறையா இருந்தாலும் பொறுத்துக்காதாயி மனுஷ மக்க பாவம். என்னங்கண்ணே ஆமா இன்னும் 2 குழந்தைகளை கூட்டிட்டு வாங்கண்ணே. இந்த வயசு குழந்தை இன்னும் 2 குழந்தைய கூட்டிட்டு வாங்க. கூட்டு வாங்க. நாங்க விட மாட்டோம், விடியும் கூட விட மாட்டோம். ஏன்னா ஏச்சு ஆளை விட்டுட்டு தான் நாங்க போவோம். கூட்டிட்டு வாங்கண்ணே. ஆமா குழந்தையோட தாய்மார்கள் கொடுத்து வைக்கணுமா? எங்க குழந்தைங்க மாட்டேங்க, எங்களை நம்பி அனுப்புங்கம்மா. எல்லைக்கு விடுங்க, நீங்களே கொண்டு விட்டுட்டு போங்கம்மா. குழந்தைகளை கூட்டிட்டு வாங்கம்மா. சரி சரி நண்பா, உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. சரி சரிங்களா? எங்க இடத்த நாங்க தக்க வச்சுட்டு போனே இருக்கோம். வாங்க வாங்க கூட்டிட்டு வாங்கண்ணே. அழைச்சிட்டு வாங்கண்ணே. நம்ம வீட்டு பிள்ளைங்க தெய்வம் நம்ம வீட்டை தேடி வரணும். நம்ம கொடி தாயே அத்தா சன்னதிக்கு நேரா கைதட்டி ஆரவரை படுத்துங்க. 7 முத்தம் 6 எம்மனும் கோவில் சன்னதிக்கு போய் வரணும். பூசாரிங்க பொங்க முன்னாடி பொங்க தீபாவளி காட்டுங்க. இந்த குழந்தைகளோட சொந்தக்காரங்க பெண்கள் எந்திரிச்சு வாங்கம்மா. பல பூசாரி இந்த கரகம் எடுத்த ஆடுற குழந்தைகளோட பெண் அம்மாடா வாங்க, சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்கம்மா. கீழே மேல விழுந்துடாம ஆத்தாவோட ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். கூட போயிட்டு வாங்க குழந்தைகளோட வாங்க. அங்க தீபாவளி மட்டும் காட்டுங்க, விபூதி போட்டு இறக்கிட வேணாம். 7 ஒரு கரகமும் 7 ஒரு தெய்வமும் ஒவ்வொரு தெய்வத்துல பேர் சொல்லி இறக்குமோ. அண்ணே ஆண்டிய பெண் எங்களுக்கு அப்படி கூட்டு போவேன். ஆமா அப்படியே சன்னதிக்கு போயிட்டு வாத்தா, போயிட்டு வா. நம்ம ஒரு எல்லைக்கு வந்துட்டோம்னா நம்ம அருள் சக்தியாகப்பட்டது நமக்குன்னு ஒரு நீதி இடம் இருக்குது. அந்த இடத்துல குடியேறணும். போயிட்டு வா, சன்னதிக்கு போயிட்டு வா. உன் நாட்டம் குறையாம
உன் வல்லமை குறையவ தாயே. நம்ம ஊர்ல பால்குடம் தேர் திருவிழாங்க இருப்போம். முளைப்பாரி ஊர்ல எப்படி ஆரவரம் போட்டு கொண்டு போறோம். ஆமா, பால்குடம் கொண்டு போயில குழவை சத்தம் பண்ணும், கும்மி சத்தம் பண்ணு. அப்பா அவளை ஆரவரத்தை கொண்டு போவோம். அது போலதான் ஆத்தா கரகம். அந்த ஆத்தாலே கோயிலை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கூட பொங்கம்மா, சொந்தக்காரல பொங்க இல்லலாமா? மாரியம்மா மாரியம்மா புலியம்மா Thank you.